சிறப்பாக இறைவனின் நன்மையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள் உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சி மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம்முடைய திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாத பெறும். இந்த மடாலயத்தின் தலைமை துறவி மார்ட்டினூஸ், ஏனையாயர்கள், திருப்பணியாளர், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுனிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தரணும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறும் இருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் மூடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த மடாலயத்திலே பல நீண்ட நாட்களாக எங்களுடைய தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு சக்ரசனாக இருந்து அண்மையில் காலம் சென்ற அருள் சகோதரர் கொன்ராட் அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்காக நாம் சற்று நேரம் ஆண்டவரை பார்த்து கொண்டாடுவோம். உமக்கு வந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் உறைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து தரலும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை மனிதரிட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் செலுத்திய சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செலுத்திய சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை
செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நமக்கு விடுதலை கொடுத்து வாழ்வு கொடுக்கின்ற அன்பு தெய்வம் இந்த செம்மறி விருந்து கழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா குணமடையும். கலங்காதே, நான் உன்னோடு வாழுகின்றேன். அஞ்சாதே, நான் உன் இயேசு கர்த்தரல்லோ. கலங்காதே, நான் உன்னோடு வாழுகின்றேன். அஞ்சாதே, நான் உன் இயேசு கர்த்தரல்லோ. சுமைகளை யாவும் தாங்கிடுவேன் நான், கண்மணி போல் உன்னை காத்திடுவேனே. கலங்காதே, நான் உன்னோடு வாழுகின்றேன். அஞ்சாதே, நான் உன் இயேசு கர்த்தரல்லோ. பெற்றவர் உன்னை மறந்தார், மறவாத அன்பாக நான் இருப்பேன். பெற்றவர் உன்னை மறந்தார், மறவாத அன்பாக நான் இருப்பேன். தவறுகள் மன்னித்து குழந்தையை போல் உன்னை என் கரத்தாலே நான் அணைத்துக் கொள்வேன். தவறுகள் மன்னித்து குழந்தையை போல் உன்னை என் கரத்தாலே நான் அணைத்துக் கொள்வேன். கலங்காதே, நான் உன்னோடு வாழுகின்றேன். அஞ்சாதே, நான் உன் இயேசு கர்த்தரல்லோ. உன்னோடு உறவாட வந்தேன், உண்டிடும் உணவாக நான் வந்தேன். உன்னோடு உறவாட வந்தேன், உண்டிடும் உணவாக நான் வந்தேன். உலகிற்கு ஒளியாக உன்னை நான் மாற்றிட நாளெல்லாம் இதயத்தில் குடியிருப்பேன். உலகிற்கு ஒளியாக உன்னை நான் மாற்றிட நாளெல்லாம் இதயத்தில் குடியிருப்பேன். கலங்காதே, நான் உன்னோடு வாழுகின்றேன். அஞ்சாதே, நான் உன் இயேசு
கொண்டாடுவோமாக. இறைவா, மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் பாடுகளின் போது உடனிருந்து அன்னை மரியாளை போல் நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவருடன் இருந்து துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. இப்போது தலைவணங்கி சிறப்பு ஆசிரியருக்காக நாம் இறைவனை மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தந்த இரக்கமுள்ள இறைவன் நீங்கள் மனிதருக்கும் இறைவனுக்கும் செய்யும் சேவை வழியாக தமது ஆசியின் நிறைவை அடையச் செய்வாராக. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சாவினால் நமது சாவை என்றென்றும் அழித்து விட்டார் என்று விசுவசிக்கும் நீங்கள் அவரிடமிருந்து முடிவில்லா வாழ்வின் வரத்தை அடைவீர்களாக. ஆமென். சிலுவை சாவு மட்டும் கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து காட்டும் நிகழ்ச்சியை தாழ்ச்சியை நீங்கள் பின்பற்றி அவரது உயிர்ப்பின் மகிமைக்கு வந்து சேர்வீர்களாக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேற. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. Liebe Pilgerinnen und Pilger, es ist für mich eine große Freude, dass ich Sie alle hier in unserer Klosterkirche begrüßen darf. Einsiedeln das Kloster wurde 934 gegründet, also vor mehr als 1060 Jahren. Und von Anfang an war dieser Ort ein Ort der Begegnung von Menschen aus verschiedenen Kulturen. Ich bin der 58. Abt dieses Klosters. Der erste Abt war ein Elsässer, heutiges Frankreich. Der zweite Abt war aus Zürich. Der dritte Abt war aus England. Wenn man sich vorstellt, vor so langer Zeit, wie schnell Menschen aus ganz verschiedenen Ländern sich hier getroffen haben. Und mich freut es sehr, dass auch in unserer Zeit Menschen aus verschiedenen Kulturen, die jetzt in der Schweiz wohnen, sich hier treffen.